சீப்பலன் மேசம் ரிஷவ ராசிக்காரர்களுக்கு இனி சனியின் ஆட்டம் துவங்கும். மேசராசிக்கு என்ன மாதிரியான யோகமா பிரச்சனையா? ஏழரச்சனி அல்லவா ஆரம்பிக்கின்றது. ரிஷவராசி என்பவர்களுக்கு யோக காலமா, ராஜயோக காலமா, இல்லாட்டி பிரச்சனையான காலமா? எந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக, எந்த ராசிக்காரர்கள் இருவரில் யார் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேச மற்றும் ரிஷவ ராசிக்காரருக்கு சனி பேச்சு பலன் பார்க்கலாம். மேசராசி என்பவர்களே, உங்களுக்கு முதல்ல பார்ப்போம். 2.5 வருடம், அதாவது 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 இருந்து 2027 வரைக்குமான சனி பேச்சு பலனை பார்க்கலாம். இது வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடிவி சேனல். ஏற்கனவே நான் 6 ராசிக்கு சனி பேச்சு பலன் போட்டிருந்தேன். இது வசிரஜி மற்ற சேனலான வசிரஜி கைரேன் ஜோதிடன் சேனலில் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக ஏற்கனவே போட்டுட்டேன், போன வருடமே. நீங்கள் போய் பார்க்கலாம். மேசராசி என்பவர்களே, உங்களுக்கு 2025 சனியின் போது மேசராசிக்காரர்களுக்கு ஏழரச்சனி தொடங்குகின்றது. இதனால் மேசராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மிக கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படலாம், செலவுகள் ஏற்படலாம், கடன் கொடுத்தவர்கள் தராமல் விடலாம், களவு போகலாம், குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, பயணங்களின் போது கவனம் தேவை, பேச்சில் கவனம் தேவை, தொழில் செய்யும் இடத்தில் மிகவும் கவனமாக இருங்கள், எல்லாவற்றின் பிரச்சனையை எதிர்நோக்குவீர்கள். மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேசராசி என்பவர்களே, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிதானமாக செயற்படுவது நல்லது. கல்வியக்கம் மாணவர்கள் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. மேசராசி என்பவர்களே, ஆராய்ச்சிக்காக படிப்பில் ஈடுபடுபவர்கள் பல்வேறு விதமான சிரமங்களை சந்திக்க நேரிடும். சமூக உறவுகள் மற்றும் நிதி நிலைமை பாதிக்கப்படலாம். பண வரவு தாமதமாகலாம். செலவு அதிகரிக்கும். கட்டாயமாக செலவு அதிகரிக்கும். அந்த செலவு அசுவச்செலவா சுவச்செலவா என்று பார்த்தால், உங்கள் ஜாதகத்தில் திசை யோகமாக திசை இருக்கும், வீட்டதிபதியின் யோகமாக இருந்து விட்டால் உங்களுக்கு இளரச்சனி கூட எதுவும் செய்யாது. அந்த கிரகங்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து ஜாதக நிலை மாறுபடும். ஆகவே உங்களுக்கு திசை யோகமாக இருக்கா, திசை இருக்கும் வீட்டதிபதி எந்த இடத்தில் இருந்த யோகம் என்றதெல்லாம் நல்ல நிலை என்பதெல்லாம் அறிந்து கொள்ள விரும்பினால் நான் ஏற்கனவே போட்டுக்கணும். வசிரஜி கைரேகன் ஜோதிடஞ்சனில் இருக்குது, போய் பாருங்கள். நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் என்ற இதிலேயும் நான் போட்டுக்கிறேன். நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் இதையும் விட வடிவாக அதில் பார்க்கலாம். இதில் நீங்கள் 9 பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. அதாவது பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான யோக திசை பலன்களை போட்டுக்கிறேன். யோக திசை, யோகம் இல்லாத திசை, அதுகளெல்லாம் போட்டுக்கிறேன். ஆனால் அந்த திசை கிரகம் எங்கே இருக்கணும்ன்றதை எல்லாம் பேர்ந்து அடுத்த அரைஞ்சொன்னு, அதாவது வசிரஜி கைரஞ்சோதெல்லாம் இப்போ கிட்டடியில் வீடியோ ஓட்டினா அதில் போட்டுக்கிறேன். இது இப்படியே ஓட்டுட்டபடியே அதில் சொல்லையில் வடிவ, அதாவது எந்த இடத்தில் அந்த திசை இருக்கும் வீட்டதிபதி இருந்தால் இதன்றதை இந்த வீடியோவில் சொல்லாமன்றபடியே அடுத்த வீடியோவாக மற்ற சேனலில் போட்டுக்கிறேன் மேலதிகமாக. ஆகவே கட்டாயமாக நீங்கள் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தீங்கன்னா அதில் கூற வேண்டிய மந்திரம், வழிபட வேண்டிய கடவுள், பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து, தொடரெழுத்து, கூற வேண்டிய மந்திரம் 1-2 வரி மந்திரம் தான். அது மட்டும் இல்லாமல் பிறப்பிலிருந்து இறப்புகளிலான திசை, யோக திசையா யோகம் இல்லாத திசையா நடுப்பட்ட திசையா என்று தெரிஞ்சு கொண்டு, யோகம் இல்லாத திசை என்று அதுக்கான அந்த கிரகத்துக்கான அர்ச்சனையும் சேர்த்து செய்து கொண்டு அதன் மூலம் உங்களுக்கான பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் மாதம் விடுதலை அடைவதற்கு கூற வேண்டிய மந்திரம் இருக்கு. அதை கூறி வாருங்கள், உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படாமல் தடுக்கும். தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள். அது மட்டுமில்லாமல் இது வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல். இதில் ஜாதகத்தில் நீங்கள் எந்த இடத்துல கிரகம் இருக்கிற வீடு, கிரகம் இல்லாத வீடு மற்றும் நீச கிரகம், நீசவங்க ராஜயோகம் மற்றும் உங்களுக்கான தோஷங்கள் ஆன எல்லா பலனும் போட்டிருக்கிறேன். இந்த பிளேலிஸ்டில் இருக்குது. மற்றும் பயிற்சி வகுப்புகளும் போட்டுக்கிறேன் பாருங்கள், பிளேலிஸ்டில் இருக்குது. மற்றும் இந்த 2024-25 இந்த பிரச்சனையும் எல்லாரும் இலங்கைக்கு பிரச்சனை வரும், அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை வீடியோ போட்டார்கள். நான் மட்டும் போட்டிருக்கிறேன். இந்த பிரச்சனையும் வராண்டு 1-2 நிமிட வீடியோ அதுவும் பிளேலிஸ்டில் இருக்குது, போய் பாருங்கள். இலங்கைக்கு புயலோ எதுவும் வராதண்டு, ஆபத்து வராதண்டு 2024-25 மட்டும். சரி, அடுத்தது
உங்களின் ரெண்டு வீடுகள் சேர்ந்தா என்ன மற்றும் திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், சகலவற்றை பற்றியும் வீடியோவாக போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செவ்வாய் தோஷம் ராகே தோஷம் நினைச்சு கொண்டிருப்பீங்கள். லக்னத்திலே உள்ளே இருந்தால் சில நேரத்தில் சில இடங்களில் சில கிரகங்களுடன் இருந்தால் சில இடத்துல இருந்தால் தோஷம் இல்லை, தோஷம் குறைவு என்பதையும் சற்றியும் வீடியோவாக போட்டிருக்கிறேன். போய் பாருங்கள். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். சகல ஜாதகம் சம்பந்தமாக சகல விதமான நன்மை தீமைகள், யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாம், பண வரவு எல்லாம் வேலை, அரசு வைத்திய தனியார்கள் எல்லாத்தையும் சம்பந்தமும் போட்டிருக்கிறேன். அதே நேரம் இந்த மற்ற சின்ன நான் வசிரஜி கைரேஞ்சதுனால கைரேகையை குறியீடுகள் புள்ளிகளை வச்சு ஜாதகத்தை வச்சு எப்படி சொல்லலாமோ அதை போல் சொல்லி போட்டிருக்கிறேன். அதுலையும் போய் பார்க்கலாம். பயிற்சிவா போலும் போட்டிருக்கிறேன். சரி, தொடர்ந்து பார்க்கலாம் வாங்கள். இது வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். வீடியோ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கெல்லாம் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் சிவப்பு கலருக்கு கிளிக் பண்ணுங்க. தெரியாத கிளிக் சொல்கிறேன். இது யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் ஒரே ஒரு கேள்வி, தெளிவான கேள்வி, ஜாதகம் சம்பந்தமாக எழுதி கேட்கலாம். ஒரு கேள்வி கேட்கலாம். முழுமையாக வடிவாக கேட்கணும்னா வாட்ஸ்அப்பில் முன்கூட்டியே காசு கட்டி கேளுங்கள். இதில் இலவசமாக கேட்கலாம் வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம். சரி, மேசராசி என்பவர்களை, உங்களுக்கு இடரச்சனை ஆரம்பிக்கின்றது. பயப்படாதீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையுடன் செயற்படுங்கள். போராடுங்கள். வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு எதையும் கண்டு துவண்டு விடாதீர்கள். சனீஸ்வரன் பகவானுக்கு யார் சோம்பேறியாக சுவண்டு படுக்கிறார்களோ அவர்களைத்தான் கூடுதலாக பிடித்துக் கொள்வாராம். யார் உற்சாகமாக ஓடித்திரிந்து வேலை செய்கிறார்களோ அவர்களை ஓரளவுக்கு அவர்களால் தாக்க முடியுமா. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிதானமாக செயற்படுவது நல்லது. கல்வியில் அதிக கவனம் செலுத்துவதும் ஆராய்ச்சி படிப்பில் ஈடுபடுவது, பல்வேறு நேரிட்ட சமூகங்கள், சிறந்த தொழில் வாய்ப்புகள் கிடைக்காமலும் போகலாம். பணவரவு தாமதமாகும். அது மட்டுமில்லாமல் செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். மேசராசி என்பவர்களே, இந்த 2.5 வருடம் நீங்களே செலவுகளை ஏற்படுத்தி அதை சுப செலவுகளாக மாற்றாவிடில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் மற்றும் பாரதூரமான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு ஏற்படும். அதாவது இந்த 7 சனி விரயஸ்தானம், செலவுஸ்தானம். இந்த செலவுஸ்தானத்தின் போது அனுபவபூர்வமாக சொல்லுகிறேன், அந்த செலவுஸ்தானத்தை அதாவது அசுவ செலவாக்காமல் சுவச்செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. அது திருமண வீடு ஒன்று செய்து வைக்கலாம், இல்லாட்டி ஒரு சொத்தை வாங்கலாம். அது கூட அதுக்குள்ள கூட பிரச்சனை வரும். அதையும் விட நீங்கள் சுற்றுலா அதுகளுக்கு சென்று சேர்ற காசை இடையிடையில் போய் செலவழிங்கள். அதுவும் சுற்றுலாவோட சேர்த்து ஒரு ஆன்மீக ரீதியான சுற்றுலாவாக இருக்கணும். அதாவது சுற்றி பார்த்து சந்தோஷமான வச்சு அதே நேரம் கோயில்களுக்கும் செல்லுங்கள், அங்கே இருக்கிற கோயில்கள். அதனால் உங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் வராதுன்னு சொல்ல மாட்டேன், பிரச்சனைகள் இருந்து காப்பாற்றுவார். பிரச்சனையே வராதுன்னு சொல்லுவேன். உங்களோட ஜாதகம் நல்லா இருக்கணும். திசை யோகமாண்டு திசை இருக்கும் வீட்டதிபதி யோகம். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ரீதியில ஜாதகம் இருக்கும். இது பொதுப்பலன். ரிஷவராசி. ரிஷவராசி என்பவர்களுக்கு 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 சனி பேச்சியானது சனி பகவான் ரிஷவராசிக்காரர்களுக்கு முதல் தர ராஜயோகத்தை தரும். அதிபதிகளில் சனி பகவான் முக்கியமானவர் என்பதனால் தொழிலில் வளர்ச்சி தாமதம் ஏற்படலாம். அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் முதலாளி அல்லது உங்கள் உயர் அதிகாரிகளுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கருத்து வேறுபாடுகள் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கும், அது பெரிதாக வாய்ப்புள்ளது. ஆகவே நீங்கள் அதை எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம், அதாவது தந்திரம் பண்ணாதீர்கள். நேர்மையான முறையில் யோசித்து எப்படி சோல் பண்ணினால் உங்கள் பிரச்சனை முடியுமோ அதை செய்யுங்கள். விட்டு கொடுத்து அன்புடன் இறங்கி செல்லுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். ரிஷவராசி என்பவர்களே, உங்களுக்கு சகல விதமான குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஏற்படும். பொருளாதாரம் மேம்படும். ஆனால் தொழில் செய்யும் இடத்தில் மட்டும் சிறு சிக்கல்கள் ஏற்படும். அதிலிருந்து விடுபட உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் பலன் மாறுபடலாம். ஏனெனில் இது பொது பலன். சனி பகவான் தாக்கத்தை குறைக்க சனிவானுக்குரிய பரிகாரங்களையும் செய்வது நல்லது. மாணவர்கள், ரிஷவராசி மாணவர்கள் கல்வியில் முன்னேறுவீர்கள். ஆனால் நான் சொல்லுவேன், உங்களுக்கு இந்த மேலதிகாரிகளின் அழுத்தம் வருமொழிய மற்றபடி நீங்கள் மற்றவருடன் சுமூகமாக செல்வதன் மூலம்
மேலதிகாரிகளுடனும் அவர்களின் என்ன செய்தால் அவர்களை உங்களுக்கு சுமூகம் கொண்டாலும் அப்படி சுமூகம் செல்வதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். 2.5 வருட காலம் உங்களுக்கு பொன்னான காலமாகத்தான் அமையும். ரிஷபராசி என்பவர்களே, மாணவர்கள் கல்வியில் முன்னேறுவார்கள். வெளிநாட்டு யோகம் இருக்கின்றது. சகல விதமான யோகங்களும் ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி பயிற்சியின் பின் கிடைக்கும். ஆனால் இந்த உங்களை கொஞ்சம் மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் சகலவிதமான யோகமும் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படும். உங்களின் ஜாதகத்தை பொறுத்து பலன் மாறுபடும்.